இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களோட ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக லிங்க் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு மேரா ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். மேரா ரேஷன் 2.0ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே மேரா ரேஷன் 2.0ன்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நான் ஓப்பன் கொடுக்குறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் சொல்லி வரும். அதில் செக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதிலே பெனிஃபிஷரி யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணுங்கள். ஓடிபி ரிசீவ் ஆன பிறகு ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வெரிஃபை கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி வரும். அந்த பிறகு கிரியேட் எம்பின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கிரியேட் எம்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு 4 பின் நம்பர் நீங்களே கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மறுபடியும் பின் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரியேட் எம்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எம்பின் கிரியேட் ஆகிடும். அதன் பிறகு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ரேஷன் கார்டு மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு யார் பேரில் இருக்குது, ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பெண்டிங் மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் நேம் எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஃபேமிலி மெம்பர் மொபைல் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேமிலி மெம்பர் நேம் ஜெண்டர் இருக்கும். அதற்கு கீழே மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு எந்த மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் டு டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் அண்ட் சப்ளை ஆஃபீஸர் ரெக்வஸ்ட் ஐடி ஷோ ஆகும். நீங்கள் லிங்க் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்த டேட் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்தோன்னே அப்டேட் மொபைல் நம்பர் சொல்லிவிட்டு ரெக்வஸ்ட் ஐடி சப்மிஷன் பண்ண டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஒன்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் ஆகிடும். அதன் பிறகு மொபைல் நம்பர் லிங்க் ஆகிடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவே ரேஷன் கார்டு கூட நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.